ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய கருவேப்பிலை வச்சு ஒரு பொடி பண்ண போகிறோம். இந்த பொடி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, ரைஸ் கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஹெல்த்தியான ஒரு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு நம்ம கருவேப்பிலை வாஷ் பண்ணி நான் வச்சுருக்கேன், கொஞ்சம் ட்ரை பண்ணி. இதுக்கு நீங்கள் அளவுலாம் கிடையாது. நான் ஒரு 2-3 கைப்பிடி நிறைய சேர்த்துருக்கேன். நீங்கள் கருவேப்பிலைக்கு அளவு இல்லை, நீங்கள் எவ்வளோ வேணால் கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 கைப்பிடி நிறைய சேர்த்து நல்லா எண்ணெய் ஊற்றாமல் ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு நல்லா போட்டு வறுத்துக்கிறேன் நான். அது நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். அந்த பச்சை வடைலாம் போயிட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அதை ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு நமக்கு அந்த பொடி வரும். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும், அந்த ஈரப்பதெல்லாம் போகிற அளவுக்கு. இந்த மாதிரி கை வச்சு முறுக்குன்னா அந்த மொறுப்பாக சவுண்டு வரும், இந்த முறுக்கெல்லாம் உடையிற மாதிரி. அந்தளவு வறுத்தது உடனே ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு கடாயில் மறுபடியும் எண்ணெயை ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெயை ஊற்றிக்கோங்க, ரொம்ப வேணாம். கூட ஒரு கப் நிறைய நான் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு கப்பு துவரம் பருப்பு, ஒரு கப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து, எந்த உளுந்து வேணால் சேர்த்துக்கலாம். இது நான் உளுந்து உடைக்கும்போது கொஞ்சம் பொடி பொடியாக கிடைக்கும் இல்லைங்களா, அந்த உளுந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் விருப்பம் எந்த உளுந்து வேணால் சேர்த்துக்கலாம். இது நல்லா செவக்க ரோஸ்ட் பண்ணணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லை சீக்கிரம் கரிஞ்சிடும். அதனால் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. என்னுடைய காரத்துக்கு ஒரு 3 மிளகாய் நான் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். நான் காம்பு பண்ணிக்கிட்டு 3-4 மிளகா. நீங்கள் யூஸ் பண்ணுற மிளகா எப்படி காரம் இருக்குமோ அதை பொறுத்து நீங்கள் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். கூடவே பூண்டு தோலோட ஒரு 7-8 பல் கூட சேர்த்துக்கிறேன் நான் பூண்டு. அது உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இது ஒரு ஆப்ஷனல் தான். நான் பூண்டு ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா இந்த கூடவே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் செவக்க. அந்த காய்ந்த மிளகாய் நல்லா மொறுப்பாக ஆகணும், அந்த வறுவலோடு சேர்ந்து. பார்த்துட்டு இன்னும் லைட்டாக கொஞ்சம் செவக்கணும். நல்லா செவக்க வறுத்ததும் நம்ம அதே பிளேட்டில் கூட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். அதே பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய சின்ன சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர், அதாவது கருமிளகு சேர்த்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக புரிஞ்சு வறுக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்ததும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த மிக்ஸ் கூட ஆட் பண்ணி இதுவும் நல்லா ஆற வச்சுக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு இப்போ இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு கூடவே பெருங்காயத்தூளும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ரொம்ப மழைன்னு இல்லாமல் லைட்டாக கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலோ இல்லை கண்ணாடி பாட்டிலோ போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு 1 மந்த் வரைக்குமே இது நல்லாயிருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் இட்லிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இட்லி, தோசைக்கு எல்லாமே. நம்ம கூட சட்னி, சாம்பாரில் அது மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது எமர்ஜென்சிக்கு நல்லா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ்க்குமே கூட நெய் விட்டு பருப்பு பொடி மாதிரி வச்சு சாப்பிட்னா டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இது மாதிரி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்க்காக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, பாய்.